நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/9/2024 புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. நவமி திதி பகல் 12:26 வரை, பின்பு தேய்பிறை தசமி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 11:34 வரை, பின்பு பூச நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 11:34 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 3இல், 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் மிகவும் திருப்திகரமாக இருந்து உங்களின் குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் செவ்வாய், 5இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பெண்கள் வழியில் தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவுகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது என்றாலும் உடனிருப்பவர்களால், அதாவது கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களால் சிறு சிறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் செவ்வாய், 4இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு உடனிருப்பவர்களால் நல்ல ஒரு ஆதரவான நிலையானது இருக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் நன்றாக இருக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி
ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் அனுகூலங்களும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை உண்டாகும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் உடன் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதன் காரணமாக எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் 2இல் புதன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு அனுகூலமான நிகழ்ச்சியானது நடக்கும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் குரு 11இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்று மாலை 5:12 வரை சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பகல் வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற சிறு தடை உண்டாகும். தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு உண்டாகும். குறிப்பாக உங்கள் முயற்சிகளுக்கு தேவையற்ற தடைகள் இருந்தாலும் மாலை வேளையில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு இன்றைய நாளில்
மாலை வேளையில் ஒரு சில சாதகமான பலன்கள் நடக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது, சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் மாலை 5:12 வரை சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் காரணமாக பகல் வேளையில் உங்களுக்கு பண வரவுகள் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும் இன்று மாலை 5:12 பிறகு மாலை வேளையில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். பொதுவாக மாலை வேளையில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன் சஞ்சரிப்பதும் 10 சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 ராகு, 5 சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சில செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தட்டி போகும். குறிப்பாக உடனிருப்பவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பொதுவாக உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 சந்திரன் செவ்வாயும் 7 சூரியன் கேதுவும் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக தேவையற்ற பயணங்கள் உண்டாகும். பொதுவாக புதிய முயற்சிகளையும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களையும் தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.